ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ இந்த ஒரு அப்டேட் ஸ்டுடியோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிருக்கிற ஜனநாயகன் படத்தை பற்றி. ஸோ எஸ் ஜனநாயகன் படத்துடைய தீர்ப்பு வந்து ஒத்தி வச்சிட்டாங்க சென்சார் இஷ்யூவா. ஸோ இப்போ அந்த தீர்ப்பு வந்து என்னைக்கு வந்து கேஸ் ஹியரிங் வருது அப்படின்ற பற்றி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 27 கோர்ட்டில் ஹியரிங் வரப்போறதா சொல்லப்படுது. ஸோ அன்னைக்கு தீர்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஏன்னா ஏற்கனவே வந்து சென்சார் போர்டு அண்ட் நம்ம கேவின் ப்ரொடக்ஷன் ரெண்டு பேர்ட்டு கேட்டு வந்து கோர்ட் வந்து என்னென்ன விஷயமும் பேசி முடிச்சிட்டாங்க. ஸோ லாஸ்ட்டாக இப்போ தீர்ப்பு கொடுக்குறதா. ஸோ தீர்ப்பு மட்டும் தான் வந்து 27 கொடுக்க போறாங்க. ஸோ என்ன மாதிரி கொடுக்க போறாங்க அப்படின்றது தெரியல. பாசிட்டிவா வருமா இல்ல நெகட்டிவா வருமா அப்படின்றது நமக்கு தெரியல. சோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ அந்த வகையில 27 தீர்ப்பு வரப்போகுது. சோ யூபையை கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்ல போறாங்களா இல்ல படத்தை மறுபடியும் மறு ஆய்வுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்ல போறாங்களான்னு தெரியல. சோ அதை நம்ம வெயிட் பண்ணி போறது தான் பார்க்கணும். சோ தீர்ப்பு வந்ததுமே படத்தோட ரிலீஸ் தேதி சொல்லி படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன். நல்ல ஒரு தீர்ப்பா வந்தா பட் வரல அப்படின்னா போஸ்ட்போன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சோ அந்த வகையில 27 அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்து நம்ம ஏகே அவர்களுடைய 64வது படத்தை பத்தி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களே அபிஷியலா சொல்லியிருக்காரு. சோ மங்காத்தா படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ அந்த படத்தை பார்க்க போனா நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள்ட்ட AK-64 படத்தை பத்தி கேட்டதுக்கு AK-64 படத்தோட ஷூட்டிங் பிப்ரவரியில ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொன்னதா சொல்லியிருக்காரு. சோ இந்த ஒரு படம் வந்து எப்படி இருக்கும், யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ மத்தபடி அவர் எந்த ஒரு புதுசான ஒரு அப்டேட் எதனா கொடுக்கல. சோ ஏற்கனவே சொன்னதா சொல்லியிருக்காரு. சோ பிப்ரவரியில வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றோம், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு படமா இருக்கும், இந்த படம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சோ இந்த ஒரு படத்துல ஹீரோயினா வந்து ஸ்ரீலீலா நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் சொல்லல. சோ அப்படிதான் சொல்லப்பட்டு இருக்கு சோசியல் மீடியாஸ்ல. இந்த மாதிரி ஸ்ரீலீலா அவர்கள் நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் மியூசிக் டைரக்டர் வந்து அனிருத் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் சோசியல் மீடியாஸ்ல போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மங்காத்தா படத்தோட ரிலீஸ் அது வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. சோ ஃபேன்ஸ் எல்லாம் தல ஃபேன்ஸ் எல்லாம் AK ஃபேன்ஸ் எல்லாம் வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க, வெறித்தனமான செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ சூப்பரா அது ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. சோ கில்லி ரெக்கார்ட் முறியடிச்சதா வர சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ரெக்கார்ட்லாம் அது போயிட்டு இருக்கு. சோ AK ஃபேன்ஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் கூடிய சீக்கிரத்துல வந்து பாத்தீங்கன்னா AK-64 அனௌன்ஸ்மென்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா சொல்லியிருக்காரு நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள். AK ஃபேன்ஸ் எல்லாம் பிப்ரவரி மந்த்ல வேற லெவல் சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ அப்டேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்து நம்ம விஷால் அவர்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம். சோ விஷால் அவர்களும் நம்ம சுந்தர்சி அவர்களும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க. சோ அந்த படத்தோட அனௌன்ஸ்மென்ட் இன்னைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே அனௌன்ஸ்மென்ட் வந்துச்சு, ஒரு வீடியோ வந்துருந்துச்சு. சோ வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா மேக்கிங் பண்ணியிருந்தாங்க, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. சோ படத்தோட பேரு பூஸ்டன் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஹீரோயினா தமன்னா பண்ணிருக்காங்க. சோ இந்த ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் படமா, அதாவது பீப்புள் ஆடியன்ஸ் எல்லாம் மக்கள் எல்லாம் சேர்ந்து பாக்குற மாதிரி ஒரு மசாலா படம் மாதிரி தான் அந்த ஒரு ப்ரோமோ பார்க்கும்போது இருந்துச்சு. சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் அவருக்கான ஆடியன்ஸ்ன்றவங்க என்டர்டைன்மெண்ட்டுக்காக வருவாங்க. சோ என்னதான் வந்து பாத்தீங்கன்னா கிளாமர் சீன்ஸ் நிறைய இருந்தாலும் பீப்புள் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம சின்ன குழந்தைங்களும் வந்து பார்ப்பாங்க. சோ அந்த அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுந்தர்சி அவர்களுடைய படம்ன்றது இருக்கும். சோ அது மாதிரி தான் இந்த ஒரு படமும் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க, சூப்பரா இருக்க போகுது. சோ இந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஷால் அவர்கள் ஒரு அதிரடி ஆக்ஷன் ஹீரோ மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் தமன்னா அவர்கள் ரொம்பவே பயந்தவங்க அப்படின்ற மாதிரி காட்டப்பட்டிருக்கு. சோ இதெல்லாம் வச்சு இந்த ஒரு படத்தை எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ படத்தோட ஷூட்டிங் கூடி சீக்கிரமா ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அனௌன்ஸ்மென்ட் வீடியோல சொல்லியிருக்காங்க. சோ சூப்பர் தான் சொல்லணும். சோ மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஹிப் ஹாப் ஆதி தான். சோ இந்த ஒரு ப்ரோமோல சூப்பரா போட்டிருந்தாரு. சோ அந்த வகையில படத்துல சூப்பரா பண்ணிடுவாரு. சோ இந்த ஒரு காம்போ இணைஞ்சாலே வேற லெவல் என்டர்டைன்மெண்ட் தான். இது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஆம்பல படத்துல இவங்க தான் இணைஞ்சிருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு. சோ அந்த வகையில இந்த ஒரு படத்துல சூப்பரா இருக்க போகுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் என்ன மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த பூர்ஷன் படத்துல வந்து யோகி பாபா அவர்கள் நடிக்கிறாரு. சோ கண்டிப்பா காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. சோ அந்த அளவுக்கு சூப்பரா இருக்க போகுது. சோ ப்ரோமோல நிறைய டார்க் காமெடி சூப்பரா இருந்துச்சு. சோ அந்த வகையில படத்துல நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். சோ செம்மையா இருக்க போகுது. அண்ட் அடுத்து நம்ம தனுஷ் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப கரை படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. சோ எனக்கு தெரிஞ்ச பேட்ச் ஒர்க் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுக்கப்புறமா நம்ம தனுஷ் அவர்கள் D55 அந்த படத்துல நடிக்க போறாரு. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அமரன் படத்தோட டைரக்டரான ராஜ்குமார் பெரியசாமி இவர் தான். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு படத்தை எடுக்கிறாரு தனுஷ் கூட சேர்ந்து. சோ இந்த ஒரு படத்தோட பூஜை எல்லாம் முடிஞ்சிச்சு ஏற்கனவே. சோ கூடிய சீக்கிரமா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஷியலா ஒரு போஸ்டர்ஸ்லாம் ஷேர் பண்ணி, போஸ்டர்ல ஒரு போட்டோஸ் ஒரு சில போட்டோஸ்லாம் ஷேர் பண்ணி அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ வேற லெவல் சம்பவம் தான் அது. சோ இந்த படத்துல ஹீரோயினா வந்து பாத்தீங்கன்னா சாய் பல்லவி நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ சொல்லதான் படுது. சோ உறுதி இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆஃபீஷியல் அப்டேட் வர வரைக்கும். சோ கூடிய சீக்கிரமா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் வரும். சோ பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் அடுத்து நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிசின்ற ஒரு படத்தை நடிச்சிட்டு இருந்தார் இல்லையா. சோ சன் பிக்சர்ஸோட தயாரிப்புல அருண் மாதேஸ்வரன் அவருடைய டைரக்ஷன்ல ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தாரு. சோ ப்ரோமோ கூட வந்துச்சு. சோ இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கதா சொல்லப்படுது. சோ 40 நாள் தள்ளி வச்சிருக்காங்க. சோ 40 நாள் நிறுத்தி வச்சிருக்காங்க. சோ ஏன்னு பார்க்கும்போது நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அல்லு அர்ஜுன் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறாரு. சோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சோ அனௌன்ஸ்மென்ட் வந்ததுமே நிறைய பேருக்கு பகீர் தான் இருந்துச்சு. சோ ஆனா அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸுக்கு வேற லெவல் கொண்டாட்டமா இருந்திருக்கும். ஏன்னு பார்த்தா அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் அப்படின்னும் போது அவங்களுக்கு கொண்டாட்டம். பட் நமக்கெல்லாம் ரொம்பவே காண்டாயிடுச்சு. ஏன் அப்படின்னா கைதி 2 அண்ட் இது மட்டும் இல்லாம விக்ரம் 2 லியோ 2ன்னு சொல்லிட்டு LCUன்ற ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கொடுத்துட்டு அதெல்லாம் விட்டுட்டு வேற ஒரு படத்துக்கு போகும்போது வேற ஒரு சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள போய் படம் பண்ணும்போது நமக்கு டென்ஷன் ஆகுது. ஏன்னா இவ்வளவு விட்டுட்டு அங்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் தான் வருதுன்னு தான் சொல்லணும். சோ அவர் அங்க போய் படம் பண்ணிட்டு இருக்காரு. சோ அட்லியே வந்து பாத்தீங்கன்னா தளபதியை மட்டும் வச்சு படம் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அதுக்கப்புறமா அல்லு அர்ஜுன் வச்சு அல்லு அர்ஜுன் 22ன்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு அவரு கூட. சோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அல்லு அர்ஜுன் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் செலக்ட் பண்ணிருக்காரு. சோ படம் என்ன மாதிரி வரப்போகுதுன்னு தெரியல. சோ அல்லு அர்ஜுன் அவருடைய 23வது படம். சோ இந்த ஒரு படத்தை வந்து பாத்தீங்கன்னா மைத்திரி மூவி மேக்கர்ஸ் இவங்க தான் தயாரிக்கிறாங்க. சோ இந்த அல்லு அர்ஜுன் 23வது படம் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. பட் இந்த ஒரு படத்தோட ப்ரோமோன்றது எப்போ
எப்போதும் போல நம்ம லோகேஷ் கனகராஜ் அவரோட ஸ்டைல்லே வந்துச்சு. ஸோ அந்த ஒரு கழுகு அண்ட் இது மட்டும் இல்லாம அரி, சிங்கம் இது மட்டும் இல்லாம கையில போட்டிருக்க காப்பு இதெல்லாம் வச்சு ப்ரோமோ ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம லோகேஷ் கனகராஜ் அவரோட ஸ்டைல்ல இருந்துச்சு. ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு படமும் லோகேஷ் கனகராஜ் அவரோட ஸ்டைல்ல தான் இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எது எப்படியோ அந்த படத்தை நல்லதா கொடுத்துட்டு அடுத்து கைதி 2 விக்ரம் 2ன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. மேபி தேர்தல் வரதுனால இடையிலாம் பண்ண முடியாது கார்த்தி அவரோட அப்படின்றதுனால தள்ளி போயிட்டாரா அப்படின்றது தெரியல. ஸோ எதுவா வேணா இருக்கலாம். ஸோ இருக்கட்டும். லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அல்லு அர்ஜுன் வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. ஸோ அதுக்காக இப்போ போயிருக்காரு. ஸோ அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பி டிசி படத்துல நடிச்சு மொத்த ஷூட்டிங் முடிக்க போறதா சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இந்த ஒரு அப்டேட்ஸ் பத்திலாம் உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற எல்லா அப்டேட்ஸையும் ஒரே வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.